ஹாய் டு ஆல். நாட்டே உலுக்குன ஒரு சம்பவத்துல இதுவும் ஒரு பேச பொருளா மாறி இருக்க ஒரு விஷயம் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அநியாயத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வருஷம் கரெக்டான தண்டனை கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஷார்ட்டா என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயில்டா சொல்லிடுறேன். ரொம்ப கிளியர்டா சொல்லணும்னா மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலயே பாத்தீங்கன்னா இதை நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஜெயராஜ் பாத்தீங்கன்னா ஒரு கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க போயிட்டு இந்த கடையை அடைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெயராஜ் சொல்லியிருக்காங்க, இல்ல இப்ப என்னால கடையை அடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே நீ என்ன ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க உடனே பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர்த்த வர வச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 பேர்த்த வர வச்சு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து விடாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயராஜ கூட்டிட்டு போயிருக்காங்க. ஜெயராஜ கூட்டிட்டு போனதுல அவங்களோட பையன் பெனிக்ஸ் அவர் என்ன பிரச்சனை, எதனால எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெனிக்ஸ் முன்னாடியே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நியூடா நிர்வாணமா உட்கார வச்சு லட்டிலேயே அடிச்சிருக்காங்க. பெனிக்ஸ் இத கேள்வி கேட்டதுக்கு பெனிக்ஸ்க்கு உனக்கும் இதாண்ட நிலைமை அப்படின்னு சொல்லி அடிச்சு வாய்க்குள்ளெல்லாம் லட்டிய விட்டு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் அத்தனை பேரும் கேள்வி கேட்டாங்க. இன்னும் டீட்டெயிலா சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதை சொல்றதுக்கே மனசு அவ்வளவு வலிக்குது. ஆனா உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் அதெல்லாம் பண்ணணும்னு மனசு வருதோ. போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பாவையும் பையனையும் அடிச்சு கொண்டதுக்கு கரெக்டான தண்டனை அந்த போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஆகிய நம்மளும் அவங்களோட ஃபேமிலி மெம்பரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சார் கரெக்டான தண்டனை கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மரண தண்டனையை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்போ மரண தண்டனை கொடுத்த போது அந்த போலீஸ்காரங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு அப்படின்ட்டு. அப்பாவையும் பையனையும் கொண்டீங்களா, அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லையா? அதுக்கு முத்துக்குமரன் சார் ஒரு கரெக்டான பதிலடி கொடுத்திருந்தாரு. உங்க குடும்பத்து ஆளுங்களுக்கு யாருக்குமே பென்ஷன் பணம் கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கடைசியா தீர்ப்பு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒருத்தவங்களை விசாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. ஆனா இப்படி அடிச்சு கொல்றதுக்கு யாருங்க கொடுக்குறா தைரியம்? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட யாரா இருந்தாலும் நடந்துக்கணும்ல. மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோல